அனைவருக்கும் வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் கர்ம வினை தோஷ நிவர்த்தி வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வகுப்பானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய கர்மா என்ன, அதை நம்ம எப்ப அனுபவிப்போம், அதை எப்படி அனுபவிச்சு நம்ம தீர்க்க முடியுமா, இல்ல அதுக்கான நிவர்த்திகள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அந்த கர்மாவானது நம்மளை பாதிக்காம இருக்குமா, அதுக்கு எந்த தசா புத்தி வந்தா நமக்கு பாதிக்கும், நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம், என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம், நம்ம என்ன கர்மாவை கொண்டு வந்தோம், எதை அனுபவிக்க பிறந்தோம், இது இப்படி எல்லாம் நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமா நம்ம பிறந்தது, இப்போ ஒரு நட்சத்திரத்துல பிறந்தோம்னா அந்த நட்சத்திரத்துடைய கர்மா என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. எல்லாரும் கலந்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய கர்மா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். நீங்களே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நீளம் பாருங்க, நான் அதுல வச்சிருக்கிறேன் பாருங்க. டோட்டலா இந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 22 அடி 3 அங்குலம் தான் வச்சிருக்கிறேன். அப்ப 22 அடி 3 அங்குலங்கிறது நல்ல அளவான சூப்பரான அளவு. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து நின்னா கொஞ்சம் நின்று நிதானமா நிறுத்தி தான் பேசுவாங்க. எந்த அளவுக்கு உங்களை நான் அந்த வீட்டை சிக்கனப்படுத்தி எந்த அளவுக்கு உங்களை கைக்குள்ள இருக்கக்கூடிய பணத்துல வச்சு எந்த சூழ்நிலையும் நீ கடங்காரனாக ஆகாம இருக்கணும்னு திருச்செந்தூர் முருகன் ஆண்டவன் ஆசைப்படுறான். திருச்செந்தூர் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் அத்தனை பேரும் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் சரவண பரணி பாரதியோடைய அன்பான ஒரு ஆசை. இப்ப நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பெரிய பெரிய வீட்டுக்கே நீங்க மேப் போடுறீங்க. சிறிய வீட்டுக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை இல்லையா? திருச்செந்தூர் முருகா அப்படின்ட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல எனக்கு மண்ணை கொடு, மனையை கொடு, நல்ல வீட்டை கொடு, சொத்தை கொடு அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய குறிப்பு, அதாவது இருக்கிற இடத்துக்காக நிறைய முருகன்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப உங்களால பெரிய பட்ஜெட் அமைக்க முடியல, ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு வீட்டை அமைக்கிறதுக்கு சரியான ஒரு புடி கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க புலம்புறதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வீட்டை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாலும் அதுக்கு உங்களுக்கு என்னால ஒரு வழிகாட்டி என்ன அப்படின்னா, உங்களால வீடே கட்ட முடியல, குறைஞ்ச பட்ஜெட் ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் என்னால கட்ட முடியும், பெரிய அளவுக்கு என்னால வாஸ்து பார்க்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அற்புதமா நான் போடுறேன். இந்த வீடியோவை கிழக்கு பார்த்த வீட்டுக்காகவும் வச்சுக்கலாம், நீங்க வடக்கு பார்த்தாவும் என் சொந்தங்கள் எல்லாமே இந்த வீட்டை வச்சுக்கலாம். இதுல ஒரு பெட்ரூம், அதாவது ஒரு படுக்கை அறை, ஒரு ஹாலு, ஒரு சமையலறை, ஒரு பூஜை ரூம்பு சின்னதா, இதுக்குள்ளேயே நீங்க ஒரு நல்ல துல்லியமான அளவு, துல்லியமான வாஸ்து, உள்ளளவு வெளியளவு, அற்புதமான அமைப்பு, சின்ன பட்ஜெட்ல சூப்பரா திருச்செந்தூர் முருகனை நம்பி வந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வீடு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, இதே மாதிரி கட்டுங்க. ஆனா இடத்தோடைய டைரக்ஷன் மட்டும் சரியா இருக்குதாங்கிறது நீங்க பாத்துக்கணும். ஆண்டவா, அதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நான் ஒரு விஷயம். முதல்ல ஒரு திசையை பார்த்துக்கலாம். பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, இது மேற்கு, இதுதான் நம்முடைய திசைகளுடைய அமைப்பு. அப்ப ஒரு படுக்கை அறை அமைக்கணும். படுக்கை அறை அமைக்கிறதுக்கு உகந்த இடம் அப்படின்னா திருச்செந்தூர் ஆண்டவன் புண்ணியத்துல தென்மேற்கு மூலை தான் அது சூப்பரான இடம். அப்ப தென்மேற்கு மூலையில ஒரு படுக்கை அறையை நம்ம அமைச்சுக்கிறோம். சமையல் அறை தென்கிழக்குல தான் அமைச்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரே ஒரு ஹால், அவ்வளவுதான். நம்ம இவ்வளவுதான் அமைச்சுக்கிறோம். இந்த வீட்டை நீங்க கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும் வச்சுக்கலாம், வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது 2 திசைக்கும் சூப்பரா நீங்க அமைச்சுக்கலாம். அது உங்களுடைய இடத்தோட டைரக்ஷன் மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்ப இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் அப்படிங்கிறது துல்லியமா தேவை. உள்ளளவு வெளியளவு வாஸ்துப்படி. இப்ப இந்த கட்டங்கள் வாஸ்துப்படி சரியா இருக்குதா பாருங்க. இது படுக்கை அறை, இது வாஸ்துப்படி சூப்பரு. தென்மேற்கு மூலையில அக்னி மூலையில சமையல், இது அருமை, ரொம்ப அற்புதம், எந்த மாற்றம் இல்லை. இது ஹாலு, சூப்பரா இருக்கும். அப்ப வாஸ்துங்கிறது இந்த மேப்போட முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அவ்வளவுதான் வாஸ்து, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணணும், நம்ம முருகன் கிட்ட வந்து வேண்டிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். எங்கிட்டே திருச்செந்தூர் முருகன் கோயிலே எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு வீடு போட்டு நாங்களும் அமைக்கணும் ரொம்ப நாளா ஆசைப்படுறோம். ஒரு 3 லட்சம் ரூபா தான் கையில் இருக்குது, 4 ரூபா தான் இருக்குது, எங்களுக்கு ஏதாச்சும் வழிகாட்டுன்னு நம்ம சொன்னாங்க பாத்தீங்களா? அவங்களுக்காகவே முருகனோட அருளால இந்த வீடியோ. இதை கண்டிப்பா இதே மாதிரி கட்டுங்க. நீங்க எதையும் மாற்றம் பண்ண வேணாம். திருச்செந்தூர் முருகன் நச்சு வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்துருப்பாப்புல, அதுல மாற்றமே இல்லை. அப்ப நீளம் பாருங்க, நான் அதுல வச்சிருக்கிறேன் பாருங்க. டோட்டலா இந்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 22 அடி 3 அங்குலம் தான் வச்சிருக்கிறேன். அப்ப 22 அடி 3 அங்குலங்கிறது நல்ல அளவான சூப்பரான அளவு. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து நின்னா கொஞ்சம் நின்று நிதானமா நிறுத்தி தான் பேசுவாங்க.
நம்மளை கண்டு பயப்படுறாங்கிறத விட நம்ம மேல ஒரு எண்ணங்கள் சிறப்பா இருக்கும். எதிரிகள் வந்தா கூட நம்ம கிட்ட ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். இதுதான் சூப்பரான அளவு. அதே மாதிரி இந்த அகலம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வடக்கு தெற்குல நம்ம போட்டிருக்கிறது 17 அடி 5 அங்கலம். 17 அடி 5 அங்கலம் வரைக்குமே அது 17 அடிக்கு தான் பேசும். அப்ப இந்த 17 அடிங்கிறது திருச்செந்தூர் முருகனோட ஆசையில வந்து ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அள்ளி தருங்க. இந்த 17 அடி 5 அங்கலங்கிறது அட்டகாசமா இருக்கும். அப்ப இந்த வீடு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கிறது 6 இன்ச்சு கல்லுல தான், அதாவது சிமெண்ட் கல்லா இருந்தாலும் சரி, ஆலோ பிளாக் கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 இன்ச்சு. இது சின்ன பட்ஜெட்டுக்காக தான். இது நீங்க மோல்டு கூட போட்டுக்கலாம், அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு மச்சு கூட போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே செவுரு பாருங்க, 6 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 6 இன்ச்சு செவுரு. அப்ப பாருங்க, இந்த பெட்ரூம் இந்த 17 22 அடி 3 அங்கலத்தை தான் நம்ம பெட்ரூமுக்கு பிரிக்கிறோம். அப்ப பெட்ரூமுக்கு பிரிக்கிறோம்னு எவ்வளவு பிரிக்கலாம் அப்படின்னா, இது பாருங்க, இது ஒரு 10, இது ஒரு 10, 3/4, 3/2, 1/2, அப்ப 21.5 வந்துடும். அப்ப நம்ம 22 காலத்தை வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த இது ஒரு 10 அடி வச்சுக்கலாம், இது 9.25 9 அடி 9 அங்கலம் வச்சுக்கலாம், ஒரு 6 6 6 1/2, 10 9 1/2, 19 19.25 20.25, அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. 10 9.9 6 6 6 1 6 3 மிச்சம் 1 20 21 தான் வருது. அப்ப நம்மளுக்கு 22 வேணும். அப்போ ஒரே விஷயம் என்ன பண்ணலாம், இந்த ரூம்பை படுக்கை ஏற ரூம்பை மட்டும் 11 அடி அமைச்சுக்கலாம். சூப்பரா 11 9.25 3 செவத்துக்கு 1.5 அடி 3 1 11 20 21 22.25 ஆகி போச்சு. 20 22.25 இந்த நேரம் சரி பண்ணிட்டோம், முடிஞ்சது. இந்த அகலம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 17 அடி 5 அங்கலம். 17 அடி 5 அங்கலத்துல 3 செவுரு, 1 2 3 செவுரு 1.5 அடி போயிருது. அப்ப 1.5 அடி போயிட்டா 5 அடி 11 அங்கல் இருக்குது. இதைத்தான் நம்ம 2 பக்கம் பிரிச்சுக்கிறோம். 5 அடி 11 அங்கலம்னா எவ்வளவு, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 அடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 8 அடி ஆகும், இந்த பக்கம் ஒரு 7 அடி 11 அங்கலம். அப்ப 8 7.11 ஒரு 1.5 அடி அப்படியே நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 மிச்சம் 1 9 10 17 அடி 5 அங்கலம் ஆச்சு. 17 அடி 5 அங்கலம் ஆச்சு. இப்போ ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 22.3க்கு 17.5 ஒரு அற்புதமான ஒரு வீடு. அப்ப இதுக்கு உச்சப்பகுதி தலைவாசல், இந்த அடுப்பு ஸ்டேஜ் ஒரு 2 அடி அடிப்பாங்க இடத்த. நீங்க அடுப்பு ஸ்டேஜ் எங்க அடிக்கணும், சரியான எல்லா வீட்டுக்கும் கிழக்கு பார்க்கற மாதிரி தான் சமையல் பண்ற மாதிரி தான் நீங்க பண்ணிக்கணும். அப்ப இங்க சமையல் ரூம், அக்னி மூலையில சமையல் பண்ற மாதிரி அடுப்பு, இந்த இடத்த தண்ணி தொட்டி வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப இந்த இதுக்கு வீட்டுக்கு தலைவாசலுங்கிறது இந்த அடுப்பு ஸ்டேஜோட நேர் பண்ணி, இதுதான் இந்த சமையல் ரூமுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய பாதை. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் இந்த ஈசானிய மூலை இந்த இடம் தான் நடப்பாதை. அதான் நடப்பாதைன்னு டோருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நீங்க கிழக்கு நடை வச்சுக்கலாம், வடக்கே நடை வச்சுக்கலாம். அப்ப கிழக்குனாலும் இதே மாதிரிதான் இந்த இடத்த டோர் வச்சுக்கலாம். அப்ப இதுல மொத்தம் 6 ஜன்னல் வைக்கிறீங்க. ஹால்ல இந்த இது நேர் ஒரு ஜன்னல் விண்டோ, இந்த பெட்ரூமோடைய இது நேர் ஒரு விண்டோ முடிஞ்சு போச்சு. சமையல் ரூம் செவுத்து நேர் ஒரு விண்டோ, இங்க ஒண்ணு, இந்த படுக்கை அறையினர் ஒரு விண்டோ, ஒரு 4 ஜன்னல் கூட வேணும் வச்சுக்கலாம். 6 வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பெருசா வைக்க வைக்க உங்களுக்கு பணம் நிறைய செலவாயிட்டா இருக்கும். போதும், 4 ஜன்னல் போதும். இதுல சாமி ரூம்பு மட்டும் இங்க பாருங்க, இந்த நீளம் பாருங்க, இது வந்து 22.3னா முக்கால் அரை அடி 1 அடி போயிட்டா 21.3 வந்துடும். அப்ப 21ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல நீளம், அற்புதமான நீளம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரூம்பை நல்லா பாருங்க, ஒரு 16 அடி வச்சுக்கிட்டு மிச்சம் 5 அடிக்கு இப்படி நேரா ஒரு தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தடுத்துட்டீங்கன்னா இது நேர் இந்த மூலையில் இருக்கிறத பூஜை ரூம்பா வேணும்னா நீங்க பூஜை ரூம்பா இந்த இடத்த வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, தடத்தை இங்க வச்சு டோர் இங்க போட்டு பூஜை ரூம்பா வச்சுக்கலாம். வெளியில பாத்ரூம் உங்களுக்கு வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்னா, இந்த வெளியில இருக்குது பாத்தீங்களா, இங்க டோர், நம்ம இந்த ஓரத்துல இப்படி டோர் வச்சு இது டாய்லெட் பாத்ரூம்பா வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 பாத்ரூமுக்கு சென்டர்ல ஒரு சின்ன செவுரு ஒண்ணு கட்டி
சென்டரில் கேப் மாதிரி விட்டுக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு சொல்றேன்னா, எந்த அளவுக்கு உங்களை நான் அந்த வீட்டை சிக்கனப்படுத்தி எந்த அளவுக்கு உங்களை உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய பணத்துல வச்சு எந்த சூழ்நிலையும் நீ கடங்காரனாக ஆகாம இருக்கணும்னு திருச்செந்தூர் முருகன் ஆண்டவன் ஆசைப்படுறான். அப்ப நம்மளுடைய எண்ணங்களை பெருசா சிதறடிக்காம நம்ம கூட்ட இருக்கிறத கையளவு வச்சு, அதாவது சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்ப இந்த சிறுக கட்டி பெருக வாழ்ந்தோம்னா இது சூப்பரான அளவில் இருக்கும். அப்ப இந்த வீடு முதல்ல எத்தனை ஸ்கொயர் பிட்டு அப்படிங்கறது நம்ம கணக்கு போடணும். அப்ப இந்த ஸ்கொயர் பிட்டு நல்ல ஸ்கொயர் பிட்டானா சூப்பரான ஸ்கொயர் பிட்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 387 ஸ்கொயர் பிட் இந்த வீடு வரும். 387 சதுரடி. நல்லா பாருங்க, 400 ஸ்கொயர் பிட்டுக்கே கம்மி தான், 5 ஸ்கொயர் பிட்டு கம்மி தான். 387 ஸ்கொயர் பிட் தான். அதிகபட்சம் ஒரு 4 லட்சம் ரூபா மட்டும் நீங்க போடுங்க, அட்டகாசமா நீங்க கட்டிடலாம். ஜம்முன்னு கடன் இல்லாம போய் உட்காந்து சந்தோஷமா வாழலாம். அதான் நீங்க திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டுதல. அப்ப அட்டகாசமா இதை கட்டி போடலாம். டாய்லெட் பாத்ரூம்னு இங்கேயே வச்சுக்கலாம். இது எல்லாமே சூப்பரா பண்ணிக்கலாம். அப்ப இது மனப்பூர்த்தத்துக்காக நல்லா இருக்குமா? இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகத்தை கொடுக்குமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. ஆனா என்ன யோகத்தை கொடுக்கும்? இது மனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன சிம்ம மனைங்க, சிம்ம மனை. இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் ராஜா மாதிரி, காட்டுக்கு ராஜா மாதிரி இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க ராஜா மாதிரி வாழலாம். நிர்வாக திறமையோட வாழலாம், அதிர்ஷ்டத்தோட வாழலாம், அதிகாரத்தோட வாழலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு வந்து வரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 ரூபாய் வரவு, செலவு 1 ரூபாய், 7 ரூபாய் தான். 1 ரூபாய் லாபத்தை எப்படி இருந்தாலும் நம்ம லாபத்தை திருச்செந்தூர் முருகனோட ஆசையோட லாபத்தை நம்ம கண்டிப்பா சம்பாதிக்கலாம். யோகம், சித்த யோகம் அட்டகாசமா இருக்கும். வயசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வயசு, சூப்பரா இருக்கும். வயசு பொருத்தமும் 7 21 மிச்சம் 2 4 28 29 30 3 2 6 4 2 8 வயசும் கிட்டத்தட்ட நல்ல அற்புதமான வயசு. 61 வயசு இந்த வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மேமாடி கட்டுறது, ஆல்டர் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளா வருது. இந்த வீட்டுல உள்ளளவு சரியா இருக்குதா? சூப்பரா இருக்குதுங்க. 8க்கு 16, பெட்ரூம் 11க்கு 8, 9.9க்கு 8, உள்ளளவு வெளியளவு குழி பொருத்தம் மனப்பொருத்தம் எல்லாமே சூப்பரா இருக்குது. யோனி ராசம் கண் இருக்குதா வீட்டுக்கு? கண் உபயநேத்திரம், கண் பார்வைக்கு குறையில்லை. அப்ப திருச்செந்தூர் முருகன் கிட்ட நீங்க எப்படி வேணீங்களோ ஆண்டவ முனியத்தில் இந்த வீடு அட்டகாசமா அருமையா வந்து விழுகும். நீங்க இது மாதிரி கட்டணும். கட்டணும் எப்படி? 22.3னா பூசி முடிச்ச அளவுக்கு இருக்கணும். 17.5னா 17.5 பூசி முடிச்சா இருக்கணும். நான் சொன்னேன்ட்டு 22.3 அப்படிங்கிறது 22.5 ஆக்கிக்கிட்டு 11.5ங்கிறது 11.7 ஆக்கிட்டீங்கன்னா யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வீடு உங்களுக்கு அற்புதமான வீடு, சின்ன பட்ஜெட்ல நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான வீடு. இந்த வீட்டை வடக்கு பார்த்தும் கட்டிக்கலாம், கிழக்கு பார்த்தும் கட்டிக்கலாம், மோடு போட்டும் கட்டிக்கலாம். சகல சௌரியத்தோட வாழலாம். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல எங்கிட்ட வேண்டுனா ஒரு கோரிக்கை வச்ச என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். கொஞ்ச நாள் சிறு கட்டி பெருக வாழுங்க. அடுத்தடுத்து நம்ம பெரிய வீடு கட்டி ஆனந்தமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் கர்ம வினை தோஷ நிவர்த்தி வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வகுப்பானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய கர்மா என்ன, அதை நம்ம எப்ப அனுபவிப்போம், அதை எப்படி அனுபவிச்சு நம்ம தீர்க்க முடியுமா, இல்ல அதுக்கான நிவர்த்திகள் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அந்த கர்மாவானது நம்மளை பாதிக்காம இருக்குமா, அதுக்கு எந்த தசா புத்தி வந்தா நமக்கு பாதிக்கும், நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம், என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம், நம்ம என்ன கர்மாவை கொண்டு வந்தோம், எதை அனுபவிக்க பிறந்தோம், இது இப்படி எல்லாம் நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமா நம்ம பிறந்தது, இப்போ ஒரு நட்சத்திரத்துல பிறந்தோம்னா அந்த நட்சத்திரத்தோடைய கர்மா என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. எல்லாரும் கலந்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய கர்மா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். நீங்களே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.